வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் ஹேண்டில். இந்த அலுமினியம் ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1 ரோலில் கிளாஸ் வயர் வித்தவுட் லேடர் நாட் யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடைக்கு வந்து இந்த அலுமினியம் ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஹேண்டில் வந்து பின்ன தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஹேண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கூடைகளுக்கு வந்து இந்த அலுமினியம் ஹேண்டில் வந்து ரொம்பவுமே சூப்பராகவே சூட் ஆகும். உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்களாகவே இந்த அலுமினியம் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல்ஸும் நான் சேல் பண்ணுறேன், வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் அலுமினியம் ஹேண்டில். 2 இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஈஸியாக தான் இருக்கும். எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்குரிய வாசர், ரிவீட்டு எல்லாமே வந்து அதை செட்டாகவே வந்து கொடுத்துருவாங்க. நீட்டாக நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு கரெக்டாக அதில் பார்த்து வைக்கணும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரிவீட் இருக்கும், வாசர் ஃப்ளாட்டான வாசரும் இருக்குது. இங்கே பாருங்கள், பள்ளமாக இருக்குல்ல, அந்த வாசரும் இருக்குது. நம்ம இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற இந்த வாசர் சைடை இந்த மாதிரி ரிவீட்டோட போட்டு ஃபிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹேண்டில் எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ரிவீட் வச்சு நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாசர், அதை வந்து அந்த ஓட்டையில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இன்னொருத்தும் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நல்லா பாருங்கள். நம்ம அந்த நாட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த ஓட்டைக்கும் இந்த ஹேண்டில் இருக்க ஓட்டைக்கும் சென்ட்ரலாக இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உள்ளே திருப்பி பார்த்தோம்னா இந்த ஆணி இந்த சைடு வெளியில் வந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளாட்டாக ஒரு வாசர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ அந்த ரிவீட்டில் வந்து கேப் இருக்கும், அதை வந்து 2 பக்கமும் நீங்கள் வந்து நெம்பி விடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நெம்பி விடுறதுக்கு இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு அந்த சைடு இப்படி அமுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு நெம்பி விட்டுக்கோங்க. இது வந்து இப்போ டெம்பரவரியாக தான் நம்ம வந்து நம்பி விட்ருக்கோம். அடுத்து வந்து ஒரு சுத்தியில் வச்சு நம்ம நீட்டாக அதை நல்லா டைட்டாக அடிச்சிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ டெம்பரவரியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆடுது பார்த்திங்களா, அப்படிலாம் ஆடக்கூடாது. நம்ம அதனால் டைட்டாக நம்ம இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி சுத்தியில் வச்சு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆடவே ஆடாது. அப்போ நல்லா க்ரிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வயரை வந்து நல்லா நீட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எப்படி நான் செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆணியை வந்து நல்லா இந்த மாதிரி சுத்தியில் வச்சு நீங்கள் போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்திங்களா அந்த ரிவீட் எப்படி வந்து அந்த வாசரோட நல்லா இதாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆடாமல் நல்லா க்ரிப்பாக உங்களுக்கு டைட்டாக கிடச்சிருச்சு. இந்த ஹேண்டில் வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த சைடு ப்ளேஸ் பண்ணிக்கணும். நான் பாருங்கள், நான் ஹேண்டில் வந்து 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா நீட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு ரோல் கூடைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க அந்த ஹேண்டில் போட தெரியலை அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி ரெடிமேட் ஹேண்டில் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வயர் கூடைகளும் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். வயர் கூடைகள் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெடிமேட் ஹேண்டில் வயர் கூடையோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.